இதுக்கு நடுவில் தான் அந்த ஜிம்மில் தான் ஒரு பொண்ணு கிளிக் ஆகி எனக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கணும். அதை வீட்டுக்கு தெரியாமல் இவங்களோட நான் இங்கே தான் இங்கே தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன், எங்கள் வீட்டில் தான். ஓகே ஓகே ஓகே. 7.5 months என் கூட தான் வாழ்ந்தா. என்ன ஒன்று வீட்டுக்கு போயிடுவான். காலையில் ஜிம்முக்கு வந்துட்டு எக்ஸசைஸ் செஞ்சுட்டு நல்லா கற்றுக் கொடுத்துருவேன். கற்றுக் கொடுத்த பிறகு எல்லாம் என்கிட்ட எல்லாம் முடிஞ்ச பிறகு இதெல்லாம் பக்காவாக இருக்கீங்களா? ஆமாம், அவர் சண்டைக்காக இருப்பாங்க. ஒரு நேரம் செம்ம பந்தாவாக இருப்பான் பாடி பில்டிங். அதே மாதிரி என்னென்ன நான் சாப்பிட்டனோ அதை தான் கற்றுருவேன். அதான் யாருமே பொய்யே இருக்காது. தண்ணிக்காக தண்ணிக்கெல்லாம் பிரச்சனை, தண்ணி அடிச்சு தான் கற்றுருவேன். உண்மையாக சொல்கிறான், தண்ணி அடிச்சு யாருக்கும் தெரியாது. நான் பேசுனா இன்னும் ரம்மியமாக ஸ்மெல் வருது அப்படின்னு உள்ளறேன். இது கை ஒரு மாதிரி பெண்டாக இருக்குது. துணியை வச்சு மாடியிலேருந்து தள்ளி விட்டோம். இங்கே உட்காந்துருந்தேன்னா அப்படியே விழுந்தோம் தான் அந்த ஓட்டு மேலே. ஓட்டு அப்படியே கீழே போய் விழுந்த மாதிரி இப்படி விடுறேன். அந்த இடம் இதாகிடுச்சு. இந்த தேத்த ஆப்ரேஷன். ப்ரோட்டீனாக இருந்தாலும் சரி, ஃபேட்டாக இருந்தாலும் சரி, கார்போஹைட்ரேட்டாக இருந்தாலும் மசிலாக கன்வெர்ட் பண்ணி எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பித்த உடனே. புரியுது. எக்ஸசைஸ் செய்யாமல் இருந்தாலும் தொப்பை தள்ளி போய் அந்த வேஸ்ட் கேலரிஸ் அப்படியே வேஸ்ட் எல்லாம் வேஸ்ட் ஃப்ளஷ் காம்பினேஷன். ஃப்ளஷோட ஏர்லன்றோம்ல. ஆமாம். ஸ்குவாட்ன்றும்போது இந்த வி ஓகே ஷோல்டர் வித்துக்கு வரும். ஓகே. இப்படி இருக்கணும் கரெக்டாக இந்த பொசிஷனு. இப்படி உட்காந்தா இப்படி தூக்குவாங்க. ஆமாம், அதனால இடி போவோம். புரியுது. இப்படியே உட்காந்து இப்படியே தூக்கும். கரெக்டாக இந்த பொசிஷன்லேயே தான் இருக்கணும். ஆமாம், டை பேரலர். ஓகே, அது இந்த ஃப்ளாட் இருக்கணும். பேரலர்னா இந்த ஃப்ரண்ட் ஃப்ளோர் பேரலர். ஓகே ஓகே. இது இப்படி போச்சுனாலும் அடி வாங்கும். நான் வணக்கண்ணே. வணக்கம். ட்ரை பண்ணுறீங்களாண்ணா? இப்போ எதுவும் ஜிம்மில் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கீங்களா? இல்லை, இப்போவும் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்கன்னா யாருன்னா ஜிம்மில் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் டீசெண்ட் ஆகிடணும் ஆகிட்டு கற்றுக் கொடுப்பேன். கற்றுக் கொடுக்கல எனக்கு பிரச்சனையே கிடையாது, தாராளமாக கற்று தருவேன். ஓகே. கற்றுக் கொடுத்தாவே கோல்டு மெடல் தான். இதுக்கு நடுவில் தான் அந்த ஜிம்மில் தான் ஒரு பொண்ணு கிளிக் ஆகி எனக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கணும். அதை வீட்டுக்கு தெரியாமல். ஓகே ஓகே. வேணா 25-24 வயசு தான் அந்த பொண்ணுக்கு. ஓகே. இப்போ நடந்த கதை அது ரீசெண்டாக இப்போ அதான் இந்த ஜிம்லேருந்து நின்றுட்டான்ல. ஆமாம். ஒரு வருஷத்துக்கு இல்லை 2 வருஷத்துக்குன்னு வச்சிங்களா. ஓகே. 2 வருஷம் ஆகிட்டுருக்கோம் நின்றுட்டு. அந்த ஜிம்மில் வந்து எக்ஸசைஸ் செஞ்சுருந்தா. எக்ஸசைஸ் செஞ்சுருக்கும் போது எல்லாருக்கும் இவங்களுக்கு தான் நான் கற்றுக் கொடுக்க போனேன். யாருக்கு? சத்யநாராயணுக்கும் அஜீஸ் பாய்க்கும் கற்றுத்தரத்துக்கு போனேன். ஓகே. ஆனால் அதை பார்த்துட்டு யாராவது சொல்லியிருக்காங்க, யார் தெரியுமா, மிஸ்டர் இந்தியா, மிஸ்டர் ஏஷியாலாம் சொல்லியிருக்காங்க. அதில் இம்ப்ரெஸ் ஆகிருக்கும் போது இது ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து செஞ்சுன்னு இருக்குது. ஓகே. அங்கே இவங்க வந்து இவங்களுக்கும் தெரியும் போட்டுருக்கு அஜீஸ்க்கு எல்லாருக்கும். ஏன்னா அவர் தானே ஓனர் ஜிம்மு. ஆனால் என்கிட்ட ஓனர்னு சொல்ல, ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் தான் ஓனரு, ஜிம் ஓனரு. நான் கண்டுபிடிச்சது அதுக்கப்புறம். அப்படி அந்த பொண்ணு வந்து லிங்க் ஆகி ஒரு நாள் வீட்டுக்கு வர பார்க்கணும் அப்படின்ச்சு. சரி, வீட்டில் ஜானுக்கு காமிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து அங்கே கற்றுக் கொடுத்து அது நல்ல ஃபார்ம் ஆகிடுச்சு. நல்ல ஃபார்ம் ஆன பிறகு காம்படிஷன் செய்யணும்னு சொல்லிடுச்சு. சரி, காம்படிஷன் செய்யணும் விருப்பமாக இருக்கா, பவர் லிஃப்டிங் காம்படிஷன். சரின்ட்டு பவர் லிஃப்டிங்க்கு. அப்போ அவங்க கூட சேர்ந்து நீங்கள் வாழலைங்களா கல்யாணம் பண்ணிட்டு? இது பவர் லிஃப்டிங் இவங்களோட நான் இங்கே தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன், எங்கள் வீட்டில் தான். ஓகே ஓகே ஓகே. 7.5 months என் கூட தான் வாழ்ந்தா. என்ன ஒன்று வீட்டுக்கு போயிடுவான். காலையில் ஜிம்முக்கு வந்துட்டு எக்ஸசைஸ் செஞ்சுட்டு நல்லா கற்றுக் கொடுத்துருவேன். ஓகே. கற்றுக் கொடுத்த பிறகு எல்லாம் என்கிட்ட எல்லாம் முடிஞ்ச பிறகு லிக்கர் சாப்பிடுவோம் 2 பேருமே. ஓகே ஓகே. ஆமாம், சாப்பிட்டு முடிச்சுட்டு என் எல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன். ஏன்னா வீட்டுக்கு போயிடணும்ல, ஜிம் முடிச்சு போகிற மாதிரி. ஓகே. வீட்டில் போய்ட்டு அது ஏமாற்றி சாயந்தரம் கரெக்டாக ஜிம்முக்கு வந்துடும். சாயந்தரம் 4 மணிக்கெல்லாம்னாக்கா 5 மணிக்கெல்லாம் ஸ்டேடியத்துக்கு எடுத்துன்னு போயிடுவேன். ஓகே. ஸ்டேடியத்தில் ஒர்க் அவுட் கொடுப்பேன். ஹெச்எஃப் ஸ்டேடியம் இருக்குல்ல, ஆமாம், அதில் ரன்னிங் செம்மையாக பண்ணுவாங்க. குறையே சொல்ல முடியாது, அவுட்ஸ்டாண்டிங் படம். அதனால் காம்படிஷன் செய்யணும்னு இன்ட்ரெஸ்ட் வந்தோடனே சரின்ட்டு எனக்கு அங்கே இட்டுன்னு போகலாமா இங்கே இட்டுன்னு போகலாம்னு சொல்லிட்டு அப்புறமா ஹெச்எஃப்பில் ஸ்ரீகுமார்னு இருக்கிறார். சரி சரி. பவர் லிஃப்டிங் கோச் அவர் வந்து புட்லூர் ஸ்டேஷன் இருக்குல்ல, அதில் ஜிம் இருக்குது, அங்கே பவர் லிஃப்டிங் காம்படிஷன் நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதில் இட்டுன்னு போய் ஜாயின் பண்ணுவேன். சிட்டி லெவலில் அது இந்த பக்கம் எடுக்கிறதுனால டிஸ்ட்ரிக்ட் லெவல். ஓகே. சென்னை பக்கம் சிட்டி. ஓகே. இந்த பக்கம் இது டிஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு இல்லை. ஆமாம். புட்லூரில் டிஸ்ட்ரிக்டு.
காக்கலூர் அது பேர், அந்த ஊர் பேர். அங்கே ஜிம்மு அங்கேயே நடத்தினோம் காம்படிஷன். இட்டுன்னு போனால் ஃபஸ்ட்டு கோல்டு மெடல் அடிச்சிட்டாங்க. ஓகே. கோல்டு மெடல், டிஸ்ட்ரிக்ட் கோல்டு மெடலு. அதுக்கப்புறம் கோல்டு மெடல் அடித்தோடனே ஸ்டேட்டில் வந்துச்சு. ஸ்டேட் வந்து சேலம். சேலத்தில் 4வது ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் என்னை வர சொல்லிட்டு போயிட்டா இவா, காசும் கொடுத்துட்டு போயிட்டா. நானும் போய் தேடுறேன் அந்த அட்ரஸ்ஸு எனக்கு கிடைக்கவே இல்லை. ஒரு நாளெல்லாம் தேடி 23 கிலோமீட்டர் நடந்திருப்பேன் போட்டு, வெறும் நட சேலத்தில் நடந்துட்டு முடியல, திரும்பி வந்துட்டேன். சரி எப்படின்னாலும் காம்படிஷன் அடிச்சுட்டு முடிச்சுட்டு வருவா. வந்தால் மறுநாள் வந்தாங்க, நம்ம 4வது ப்ரைஸ் கொடுத்தாங்க அப்படின்னு. ஆனால் அங்கேயும் கோல்டு தான் அடிச்சிருக்கா. அவள் கேட்டகரி வயசு பார்த்தா கோல்டு, எல்லாத்தையும் பெரிய கேட்டகரியும் சேர்த்து விட்டுருக்குறாங்க. அது தப்பு இல்லை. புரியுது. ஆயிஷா பேகம்னு இன்னொரு பெண்ணு இருக்குது, ஆயிஷான்ட்டு. ஓகே. அவள் கேகே ஜிம் இருக்குல்ல, முத்தாவா புதுப்பேட்டை. ஓகே. முத்தால் புதுப்பேட்டை, அங்கே கேகே ஜிம் இருக்குது. ஓகே. அவன் பேர் என்ன, கனகராஜ். ஓனர் அவன் தான் கனகராஜ். அவனை பாடி பில்டர் தான். அவன் ஜிம்மில் செய்கிற பொண்ணு. எல்லா பொண்ணுங்களும் எல்லா பொண்ணுங்களையும் விட்டாக்கா பாடி வெயிட் டிஃப்ரெண்ட் ஆகுதுல்ல. புரியுது. அதில் இது ஆனால் 4வது ப்ரைஸ்ன்னு வாங்கியிருக்கா. இப்போ நீங்கள் அடித்த மெடலு, இது கப்பு, இதெல்லாம் வந்து என்னென்ன ஆச்சு? எல்லாமே ப்ரைஸ் வச்சுன்னு பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு என் வீடு இதில் ஜேபி எஸ்டேட்டில் தங்கச்சி வீடு தான், அவங்க வீட்டில் தான். இன்னும் இருக்குங்களா எல்லாம்? இல்லை, போயிடுச்சு வீடு, எல்லாமே போயிடுச்சு, கம்ப்ளீட்டாக காலி. 2 ஃபோட்டோ இருக்குது, அது வேணால் எடுத்துன்னு வந்து காமிக்கிறேன். அது கூட பாடி பில்டிங் ஃபோட்டோவாக இருக்காது. பாருங்கள், இது தான் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இந்த மேட் தானே இது. என்ன ஃபோட்டோ சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, இது லாமினேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இது அங்கே சவுதி அரேபியாவில் எடுத்தது. இதெல்லாம் பக்காவாக இருக்கீங்கண்ணா. ஆமாம், அவர் ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க. ஒரு நேரம் செம்ம பந்தாவாக இருப்பேன் பாடி பில்டிங். அதே மாதிரி என்னென்ன நான் சாப்பிட்டனோ அதை தான் கற்றுருவேன். அதான் யாருக்குமே பொய்யே இருக்காது, அந்த போஸ்ட்லேயே தெரியுது எந்த வகைட்டு பொய்யே இருக்காது. ஏன்னா கற்றுக் கொடுக்குறதுல என்ன மாதிரியே தான் வரணும் அப்படின்னு நினச்சி பார்ப்பேன். இது யாருண்ணா? இது என் சிஸ்டருங்க எல்லாம். ஓகே. அம்மா அப்பா பெரியவங்க. இது அம்மா அப்பா வயசானவங்களா இருக்காங்களா? அம்மா அப்பா, என் அம்மா அப்பா கௌசல்யா ஜெயராமன். சரி. அதெல்லாம் வந்து அந்த ஃபோட்டோ இதெல்லாம் அவங்க கொடுத்தது தான். யார் தங்கச்சி வீட்டில் இறந்துட்டாவல்ல வா, கடைசி தங்கச்சி. ஓகே. அவள் வீட்டிலேருந்து வந்த பொருள் எல்லாம். ஓகே. வந்து இங்கே வச்சுட்டு போயிட்டாங்க. இங்கே இடம் இருக்குது. இது ஃபுல்லாக ஒரு நேரம் ப்ரைஸ் எதாவது வச்சிக்கலாம், ப்ரைஸுக்கு பதிலாக இது வச்சாச்சு. இது மாதிரி தான் ஷெல்ஃபு அங்கே இருக்கும் ஜேபிஎஸ்டி ஸ்ட்ரீட்டில். கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் இருக்கும், எல்லா இடமும் என் ப்ரைஸ் தான். டாலர் மாற்றுறதுக்கு அதுக்கே தனியாக வச்சு ஒரு செட்டு அயனில் செஞ்சது. டாலருங்க வருஷம் டாலர் மொத்தமும் அழகாக வச்சுருந்தேன். அதெல்லாம் இந்த ட்ரிங்க்ஸ் பழக்கம் தானே அவங்களை இந்த மாதிரி ஆக்குது. அதை ட்ரிங்க்ஸ் பழக்கெல்லாம் கிடையாது. தண்ணிக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. தண்ணி அடிச்சு தான் கற்றுருவேன். உண்மையாக சொல்கிறான், தண்ணி அடிச்சது யாருக்கும் தெரியாது. நான் பேசுனா இன்னும் ரம்மியமாக ஸ்மெல் வருது அப்படின்னு. உள்ள ஏலக்காய் லவங்கம் வச்சுப்பேன், கற்பூரம்ல அது வச்சுப்பேன். ஆமாம், கற்பூரம், ரசக்கற்பூரம் இருப்பார் துணிக்கு. ஆமாம், அப்படி அடக்கி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. பச்சை அப்படி வச்சுக்குவேன். இப்போ கூட அந்த பாக்கு போடுற பழக்கம், ஆன்ஸ் போடுற பழக்கம் இருக்குல்ல. ஓகே. ஆன்ஸ் போடுறதில்ல, ஆன்ஸ் விலை ஜாஸ்தி வாங்க முடியறதில்ல, என்னால் காசு கிடையாது. அதுக்கு புகையில 20 ரூபா கொடுத்து அதை வாங்கி வச்சுக்குவேன். பன்னீர் புகையில. அதை வாங்கி போட்டுப்பேன் அடக்கி வச்சுனாக்கா. எல்லார்கிட்டையும் கற்றுரும்போது கூட நான் லிக்கர் சாப்பிட்டு தக்கே ஜிம்மு தானே வச்சுருந்தேன். அதான் பார்த்தேன். இப்போ அது இப்போ குடோனாக இருக்குது. அது எதிர் வீட்டில் இருக்காங்க, ப்ளூ கலர் பில்டிங்கு, அவங்க தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வீடை. சும்மா இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோமே அப்படின்னு விட்டுட்டேன். ஏன்னா மறுபடியும் இப்போ நீங்கள் இறங்குனீங்கன்னா கூட, இப்போ நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறீங்கன்னா வந்து நிறைய பேர் வரதான் செய்வாங்க. இப்போ பண்ணலாம் ஜிம்மு. இங்கேருந்து ஜிம்மையே காலி பண்ணிட்டாங்க, சூனியை வச்சே காலி பண்ணாங்க. என்ன சூனியை வச்சு குடும்பச்சே காலி பண்ணாங்கப்பா. நான் மட்டும்தான் இருக்கிறேன், என்னை ஒன்றும் பண்ண முடியல. புரியுது. நான் 2 சிஸ்டருங்க இருக்காங்க, போலீஸ் ஆஃபீஸருங்க 2 பேருமே. புரியுது. 2 பேருமே போலீஸ் ஆஃபீஸரு. அண்ணனும் போலீஸ் ஆஃபீஸரு, அப்பா வந்து மிலிட்ரி போலீஸ் ஆஃபீஸர். புரியுது. அவள்தார் மேஜராக இருந்தவர் அப்பா ஜெயராமன். அதுக்கப்புறம் ஈபியில் வந்து ஸ்டோர் கீப்பராக இருந்தார். அப்படி தான் 6 மாதம் விஜிலன்ஸில் வந்தார். ஏன்னா கமிஷனர் ஸ்ரீபால் இருந்தார்ல அப்போ. ஓகே. கமிஷனர் கீழே ஒர்க் பண்ணியிருந்தார்ல ஸ்டோர் கீப்பராக. இதில் அவர் ரிட்டையர்ட் ஆனதான் 6 மாதம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து விஜிலன்ஸில் ஒர்க் பண்ண வச்சார்.
அப்போ விஜிலன்ஸ் ஆஃபீஸர் இருந்தார் 6 மாதம் அப்பா. ஓகே. அதுக்கப்புறம் தான் வீட்டில் இந்த ரிட்டையர்ட் ஆகிட்டு இது கம்பெனியில் கை ஒரு மாதிரி பெண்டா இருக்கு. சூனியம் வச்சு மாடியிலேருந்து தள்ளி விட்டாங்க. இதோ இங்கே வாங்க, இங்கே உட்காந்துருந்தேன்னா அப்படியே விழுந்தோம் தான் அந்த ஓட்டு மேலே. ஓட்டு அப்படியே கீழே போய் விழுந்த மாதிரி இப்படி விழுறேன். இந்த இடம் இதாகிடுச்சு. இந்த தேத்த ஆப்ரேஷன். ஓகே ஓகே. ஆப்ரேஷன் இப்படி விழுறேன். ஓகே. பல்லுகள்லாம் வாங்கி போச்சு, மூக்கு கீக்கெல்லாம் பல்லெல்லாம் வாங்கி, ப்ளட்டு அன்கான்ஷியஸு. இங்கே இருந்தம்மா லேடி மலர்னு ஒரு லேடிம்மா. ஓகே. அவங்க தான் எனக்கு கழுவி விட்டு எங்கள் சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி ஓகே. அவங்க வந்து சிஸ்டர்கிட்ட போய் ஜிஹெச்சில் சேர்த்தாங்க. ஜிஹெச்சில் இருந்த ஒரு 1.5 மாதமாக என்னமோ இருந்தேன். அப்புறம் சீரியஸ் மாவு கட்டு போட்டு வச்சுருந்தாங்க. ஓகே. இப்போ கூட செய்ய முடியும். எக்ஸசைஸ் எல்லாம் கற்றுக் கொடுக்குறோம்ல. என்ன ஒன்று நான் செய்யும்போது கொஞ்சம் லெஃப்ட்டு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஆனால் ஸ்பாட்லாம் சூப்பராக கொடுத்துருவேன். ஓகே ஓகே. செய்கிறவங்களுக்கு ஸ்பாட்டு சூப்பராக கொடுத்துருவேன். புரியுது. நான் அவங்களுக்கு கொடுக்குறது இல்லை ஐடியா தான். இப்போ உங்கள் மைண்டில் ஒரு ஐடியா இருக்கும், ஒர்க் அவுட் பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி பண்ணுங்க, இதை சாப்பிடுங்க, இந்த ஐடியா தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸு. ஆமாம், நீங்கள் அதை கொடுத்தாலே ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு. நான் என்ன செஞ்சினோ, எப்படி வளர்ந்தனோ, என்னென்னலாம் சாப்பிட்றனோ அதை தான் கொடுப்பேன். 24 ஐட்டம் போட்டு கஞ்சி செய்வாங்க எங்கள் அம்மா, சத்து மாவு கஞ்சி. ஓகே. எல்லாத்தையும் நாங்கள் அப்பா வறுத்து கொடுப்பாரு, இல்லை நான் வறுத்து கொடுப்பேன். தனித்தனியாக வாங்கிட்டு ஓகே கிரெயின்ஸு, சீட்ஸு, நட்ஸு புரியுது வறுத்து அதை எடுத்துன்னு ஃப்ளோர் மில்லில் அரைச்சின்னு வந்து பவுட்ரு, அதுதான் சத்து மாவு. 2 கரண்டி 2 ஸ்கூப் போட்டாங்கனாக்கா ஓகே தண்ணியில் கரைச்சிட்டு ஊற்றி கஞ்சி வச்சு அதில் ஒரு டம்ளர் பால் ஆட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே. அது சத்து மாவு. இது இல்லாமல் காலையில் என்ன கொடுப்பாங்க, ஒரு கிளாஸ் பால். ஓகே. அதுக்கு என்ன 5 ஐட்டம் போடுவாங்க. அதில் பாதாம், பிஸ்தா, முந்திரி, அக்ரூட்டு, சாரப்பருப்பு. ஓகே. இப்போ நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணேன். நான் ரொம்ப நாள் ஒர்க் அவுட் பண்ணாமல் இருந்தேன். இப்போ வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறேன்னு தெரில, இந்த இடம் இழுக்க ஆரம்பிக்குது. பெயின் இருக்கும், பெயின் வரும். இது லிகமெண்ட், இங்கே வந்து லிகமெண்ட் வருமா. ஓகே. இந்த இடம் லாக் பண்ணக்கூடாது எப்போவுமே. நல்லா புரிஞ்சுங்க, எது செஞ்சாலும் இப்படி லாக் பண்ணக்கூடாது. எப்போவுமே இப்படி தான் வச்சுருக்கணும். ஓகே. பெண்டு ஸ்லைட் பெண்டில் தான் இருக்கணும். இப்படி லாக் பண்ணுவாங்கள்ல, லாக் பண்ணுவாங்க. லாக் பண்ணக்கூடாது. இப்படி இருக்கணும். லாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிகமெண்ட் டேமேஜ் வரும். ஓகே. போன் ரப் ஆகும். ஓகே. போன் தேய்மானம் வந்து ரப் ஆகும். ஏன்னா செவரல் டைம் செய்கிறோம்ல. ஆமாம். செவரல் டைம் செய்யும்போது ரப்பிஷ் வந்துடும். ஏன்னா ஆயில் வந்து ட்ரை ஆகினே வரும். ஓகே ஓகே. அதே மசிலாக மாறிங்க கன்வெர்ட் ஆகிடுச்சு. புரியுது புரியுது. உங்களுக்கு ப்ரோட்டீனாக இருந்தாலும் சரி, ஃபேட்டாக இருந்தாலும் சரி, கார்போஹைட்ரேட்டாக இருந்தாலும் மசிலாக கன்வெர்ட் பண்ணிக்கும். புரியுது. எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பித்த உடனே. புரியுது புரியுது. எக்ஸசைஸ் செய்யாமல் இருந்தாலும் தொப்பை தள்ளி போய் அந்த வேஸ்ட் கேலரிஸ் அப்படியே வேஸ்ட் எல்லாம் வேஸ்ட் ஃப்ளஷ் காம்பினேஷன். ஃப்ளஷோட என்ன ஆகுது, கொழுப்பு சேர்ந்துக்குது. கொழுப்பு சேர்ந்து அக்லியாக விடும். ஃபஸ்ட்டு இங்கே தான் கட்டும். ஓகே. எல்லாருக்குமே இங்கே தான் டயர் மாதிரி கட்டும். ஆமாம் ஆமாம். ஆமாம், அப்படி தான் ஃபில் பண்ணும் அப்படியே. இப்போ நிறைய பேருக்கு வந்து இப்போ இருக்கிற பிரச்சனை, இப்போ தொப்பையை குறைக்கிறது தான் வந்து நிறைய பேர் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆமாம், ஆப்ஸு இது அப்டாமினல் இது பண்ணுறதுக்கு. அது வந்து எல்லாரும் சொல்கிறது உடம்புல இருக்க எல்லா கொழுப்பு குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் தொப்பை குறைய ஆரம்பிக்கும். அப்படிலாம் கிடையாது. ஜாக் பண்ணாங்கன்னா ஜாக்கிங் வச்சுக்கணும். 20 மினிட்ஸ் ஜாக்கிங் கண்டிப்பாக வச்சுக்கணும். ஓகே. ஜாக்கிங் வச்சுட்டு அப்டாமன் எக்ஸசைஸு கண்டிப்பாக ஒரு 3 செட்டு தெரிஞ்ச எக்ஸசைஸ் சிட்டப் செய்கிறாங்கல்ல. ஆமாம். அது மாதிரி லெக் ரைசஸ் செய்கிறாங்கல்ல. ஆமாம். அப்புறம் இது என்ன சொல்லுவாங்க, அது அப்டாக்ஷன் சொல்லுவாங்க. ஓகே. இன்னர் தை அவுட்டர் தை எக்ஸசைஸ் இருக்குது. ஆமாம். அதெல்லாம் செஞ்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிட்டு தான் வரும். புரியுது. குறையாதெல்லாம் கிடையவே கிடையாது. குறையும். லெக் ரைசஸ் செஞ்சாவே குறையும். நிறையா சிட்டப் செஞ்சாவே குறையும். புரியுது புரியுது. நிறைய குறையும். அதில் நிறைய அதை கான்சியஸ் கொடுக்கணும். புரியுது புரியுது. இறங்கினா அதில் வலிக்குதுன்னு சொல்லிவிட்டு இடுப்பு வலிக்குதுன்ட்டு செய்ய மாட்டாங்க. புரியுது புரியுது. அது வேறு எக்ஸசைஸ் மட்டும் செஞ்சுட்டு கொஞ்சம் அப்பர் பாடி ஏற்றின்னு ஓடிவிடுவாங்க. புரியுது. லோவர் கூட செய்ய மாட்டாங்க. லோவர் போட்டணும், ஸ்குவாட் போடணுன்னாக்கா இல்லை, நிறைய பேர் நானே பார்த்துருக்கேன். அப்பர் பாடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். லோவர் பாடியில் வந்து இது பண்ண மாட்டாங்க. கால்லாம் பென்சில் மாதிரி ஆகிடும். செய்ய மாட்டாங்க. ஏன்னா இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லி அது ஏன்னா பேரலன்றோம்ல. ஆமாம். ஸ்குவாட்ன்றும்போது இந்த வி ஓகே ஷோல்டர் விச்சுக்கு வரும். ஓகே. இப்படி இருக்கணும் கரெக்டாக இந்த பொசிஷனு. இப்படி உட்காந்தா இப்படி தூக்குவாங்க. ஆமாம். அதனால இடுப்பு போகும். புரியுது புரியுது. இப்படியே உட்காந்து இப்படியே தூக்கணும். கரெக்டாக இந்த பொசிஷன்லேயே தான் இருக்கணும். ஆமாம். டை பேரலல். ஓகே. அது இந்த ஃப்ளாட் இருக்கணும். பேரலல்னா இந்த ஃப்ளோரு பேரலல். ஓகே ஓகே. இது இப்படி போச்சுனாலும் அடி வாங்கும். ரொம்ப டவுன் ஆச்சுன்னா வந்து பிரச்சனையாக இருக்கும். இப்படி இருந்தாலும் அடி வாங்கும். புரியுது புரியுது. பேரலல் தான் அப்படியே தூக்கிடுறாங்க சென்டர் போனில் இங்கேருந்து. ஓகே ஓகே ஓகே. அதில் பேக் போன்லேருந்து அப்படி தூக்குறது. ஸ்குவாட்டிங் கரெக்டான ஃபார்மில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ஓகே எந்த பிரச்சனையும் வராது. ஓகே ஓகே. ஏன்னா நிறைய இப்போ இருக்கிற பசங்க வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. இப்போ இருக்கிற பசங்களாம் கரெக்டாக ஒர்க் அவுட்லாம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? நிறைய ஒர்க் அவுட்டு தப்பு தப்பாக பண்ணுவாங்க. அது எப்படின்னா
நம்ம இருந்து பார்க்கணும். என் கண்ணில் தப்பு பட்டுச்சுன்னு வச்சுங்க, ஓகே. யாராக தான் போய் கரெக்ட் பண்ணுவேன். நீ நான் பெரிய பொறுப்பா அப்படின்லாம் கேட்டாங்கன்னா கூட இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு விலகிடுவேன். அது மாதிரி ஒருத்தர் 2 பேர் கேட்டிருக்காங்க. எல்லாரையும் சொல்ல முடியாது நம்ம. சின்ன பசங்க எல்லாருக்கும் கற்றுக்கணும்னு தான் இன்ட்ரெஸ்ட்டு எல்லாருக்கும். அதனால் எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தேன். ஆனால் கற்றுக் கொடுத்து உண்மையிலே சார் ட்ரக்குக்கு போயிடுறாங்க. ட்ரிங்க்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தண்ணி அடிச்சா பரவாயில்லப்பா, இன்ஜெக்ஷன் அதுவும் பண்ணுறாங்க. டோபு சிகரெட்டு பிடிக்குது. இப்போ இருக்கிற பசங்க நிறைய பேர் அதை பண்ணுறானுங்க. ஆக்சுவலாக சின்ன சின்ன பசங்களாம் பண்ணுறாங்களே. டோபு டியூரோபாலின் இருக்குல்ல, ஆமாம், அனபாலிக் ஸ்டீராய்டு. ஆமாம். அது போனாங்கன்னா உடம்பு ஏறுது. ஆமாம் ஏற்றும். ஓகே ஓகே. ஆனால் லிவர் டேமேஜ் ஆகும். இல்லை மெடிசன் எடுக்கிறாங்க, ஸ்டெராய்டு எடுக்கிறாங்க நிறைய பேர். ஸ்டீராய்டு அதான் சொல்கிறேன், ஸ்டீராய்டு அனபாலிக் ஸ்டீராய்டு. ஓகே. அது வந்து ஸ்டோர் ஆகும் லிவரில். லிவர்லேயே தங்கம். லிவரில் ஸ்டோர் ஆச்சுன்னா ஓகே டேமேஜ் ஆகிக்கினே வரும். ஒவ்வொரு பாட்டு உனக்கு டேமேஜ் ஆச்சுன்னா ஆர்கான் வந்து கண்டினியூ தானே, 1 by 1 தொடர்ந்து தானே. புரியுது. லங்ஸ் போகும், கிட்னி வீக் ஆகும், புரியுதுண்ணே. இது மாதிரிலாம் ஹைட்ரோசெல் வீக் ஆகும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். எப்படின்னாலும் ஒன்று ட்ரபிள் வந்துச்சுன்னா உள்ளே இருக்க ஆர்கான்ஸு 1 by 1 அப்படி தொடர்தான் செய்யும். ஏன்னா மருந்து எல்லா இடத்துலையும் ஏறுதில்ல. ஆமாம், பிளட் வெசலில். ஆமாம், எது சாப்பிட்டாலும் பிளட் வெசலுக்கு போகுது இல்லை. இப்போ நேச்சுரலாக ஏற்றுற பாடி. இப்போ நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நேச்சுரலாக மேனுவல் ஜிம்மில் ஏற்றுறது. இப்போ பவர் ஜிம்னு சொல்லிட்டு எல்லாம் மாறி போச்சு. நிறைய பேருக்கு பவர் ஜிம் போகிறாங்க. ஆமாம், அப்படி சப்ளிமெண்ட்டில் போயிட்டாங்க எல்லாரும். ஸோ இது வந்து பாடியில் எந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் ஏற்படுதுன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு இப்பவும் பார்த்தா சப்ளிமெண்ட் வந்து ட்ரக் இல்லாத சப்ளிமெண்ட்டு எங்கேயுமே கிடைக்காது. எல்லாமே மிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா அது சாப்பிட்டாக்கா நல்லா உடம்பு ஏறுது, நல்லா எனர்ஜி கொடுக்குதுன்னு சொல்லி சாப்பிட்றாங்க. சரி. ஆனால் நான் செஞ்சது நேச்சர் இல்லை. புரியுது. எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தாங்கல்ல, அது சப்ளிமெண்ட்னா அந்த சத்து மாவு கஞ்சி. என்னெல்லாம் 24 ஐட்டம். என்னெல்லாம் எல்லாமே சீட்ஸு, கிரெயின்ஸு, நட்ஸில் எத்தனை இருக்குதோ அத்தனை வகையான நட்ஸு. கிரெயின்ஸில் எத்தனை கிரெயின்ஸ் இருக்கோ அத்தனை கிரெயின்ஸு. சீட்ஸு நான் வேர்க்கடலை அதெல்லாம் சீட்ஸில் வருதுல்ல. புரியுது. நட்ஸு பட்டாணி இல்லை, அதில் நட்ஸில் வரும். அது மாதிரி கிரெயின்ஸுன்றது கம்பு, கேழ்வரகு, ஓகே, கோதுமை, அது மாதிரிலாம் கிரெயின்ஸு. அது மாதிரி 24 ஐட்டம் போட்டு தனியாக வறுத்து எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி அதுலேயே முந்திரி போடுவாங்க. முந்திரி, பாதாம், பிஸ்தா, இந்த 5 ஐட்டம் இருக்குல்ல, அதுவும் அதில் வரும். புரியுது. சத்து மாவுலேயும் வரும். அது இல்லாமல் தனியாக அரைச்சி வச்சுருது. அதையும் என்ன பண்ணுவாங்க, வறுத்துருவாங்க. லைட்டாக வறுத்து லேசாக பொன் பருவல்னுவாங்க. பொன் பருவலாக வறுத்துட்டு அதை பவுடர் பாக்கிட்டு மிக்சியில் பவுடர் ஆக்கிட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் அரைச்சி வச்சுருவாங்க. 2 ஸ்பூன் தூக்கி ஒரு டம்ளர் பாலில் அரைச்சா அந்த பாலோட தேன், 1 ஸ்பூன் தேன் இல்லை 2 ஸ்பூன் தேன் போட்டுருவாங்க. இது 2 ஸ்பூன் பவுட்ரு, ஒரு மில்க்கு. அதை சர்க்கரைக்கு பதிலாக தேனும் சீனா கற்கண்டு இருக்குல்ல, ஆமாம், அது வாங்கி பவுட்ரு ஆக்கிடுவாங்க. ஓகே. பவுட்ரு ஆக்கிட்டு அதுதான். ஏன்னா வந்து சுகர் பேஷண்ட் ஆக மாட்டாங்க. ஓகே. ஆமாம், எனக்கு சுகர்லாம் கிடையாது. நான் டெய்லி சர்க்கரை சாப்பிட்றேன். நான் சுகர்லாம் கிடையாது. ஹெல்த்தியாக இருக்கிறேன். இன்னொன்று கண்ணில் பிரச்சனை கொஞ்சம். ஓகே. அந்த பிரச்சனை அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போவும் யாருன்னா ஜிம்மில் சேர்த்து விடு, இந்த ஜிம்மில் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொன்னாக்கா நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். என்ன ப்ரிப்பேர் பண்ணி உங்களை ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். அவங்க ஃபெசிலிட்டிஸ் அவங்களே வந்து கூட்டின்னு போகிற மாதிரி இருக்கணும். கூட்டின்னு பண்ணிட்டு ட்ராப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாக்கா அது ஆரம்பமாக கற்றுக்குவேன். கண்டிப்பாக. சந்திச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா. கண்டிப்பாக. ஆமாம், மிஸ்டர் இந்தியா கோல்டு மெடல் அடிச்சு மிஸ்டர் ஏஷியா கோல்டு மெடல்னு கண்டுபிடிச்சாங்க பாரு, ஜெயலலிதாம்மா கண்டுபிடிச்சி. அப்போ அந்த பீரியடில் வந்து என்னை பாராட்டியிருக்காங்க. இது அர்ஜுனா அவார்டு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. புரியுது. அதனால் ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பிரச்சனை ஆகி ஜெயில் அப்படின்லாம் போயிடுச்சுல்ல. ஜெயலலிதாம்மா அது ஏடிஎம்கே இது. ஆமாம், அதான் அதில் இது தான் அப்துல் ரஹீமோட மருமகனுக்கு நான் கற்றுக்க ஆரம்பிச்சு 2 ஜிம் வச்சுருக்காங்கண்ணா. நாசர் வந்து டிஎம்கே, ஓகே. இவர் வந்து ஏடிஎம்கே. 2 பேருமே ஜிம் வச்சுருக்காங்க. சாலிட் ஜிம் வந்து நாசருது, எதிர்க்க ஸ்லாம் ஜிம் வந்து அப்துல் ரஹீம் மருமகன் அஜித் போயிடுச்சு. சரி, அதுதான் கற்றுக் கொடுத்துருந்தேன். அந்த 200 ரூபா பிரச்சனை வந்து இவ்வளோலாம் வந்த பிரச்சனை தான் எல்லாமே. என் மனைவி புனிதவதின்ல அதெல்லாம் வந்த பிரச்சனை. அப்படியே விட்டு கிளங்குனேன். அதான் இல்லாமல் போட்டால் பிடிக்கலன்னும் போது நம்ம ஒதுங்கிடணும். அவங்களுக்கு தொல்லையும் கொடுக்கக்கூடாது. எனக்கு தொல்லை கொடுத்து இங்கேயே வந்து இன்னொருத்தன் வீட்டில் உட்காந்து தங்கிங்க, அவனோட இருந்தீங்க, அவனுக்கு மனைவி ஆகின்னு எனக்கு இல்லாத ட்ரபிள்லாம் கொடுத்துட்டாங்க. அடிதடியெல்லாம் வந்து எல்லாம் இப்போ வந்து யாரும் கை வைக்க மாட்டாங்க மேலே. இப்போ முடிஞ்சிச்சு, எல்லாம் தெரிஞ்சு போச்சு. வேணாம்
ஏன்னா வந்து நல்ல குடும்பத்தில் பிறந்த கடவுள் குடும்பத்தில் பிறந்தவன் நான். ஆக்சுவலி அப்படின்னு சொல்லணும்னா ஜனக மகாராஜா தசரத மகாராஜா இருக்காங்களா, அவங்களோட ஃபேமிலி வருது என் குடும்பம். வம்சாவளி. கௌசல்யா ஜெயராமன் அப்படின்னு எங்கள் அம்மா அப்பா. நல்லா எங்கள் தாத்தா பாட்டிங்கெல்லாம் வந்து எல்லாமே போலீஸ் ஆஃபீஸருங்க தான், எல்லாமே மிலிட்ரி போலீஸு. சரி சரி. அண்ணன் தம்பி பெரிய அண்ணன் போலீஸு, சிஎஸ்எஃப் போலீஸு. அடுத்த தங்கச்சி சிஎஸ்எஃப். இன்னொரு பிரேமலதான்றவ டிஎஸ்பி போலீஸு, லேண்ட் ஆர்டர். பெரியக்கா வந்து என்சிசி ஓகே டீச்சராக இருந்தவங்க ஐநாவரத்தில். ஓகே. செல்வலதான்னு அவன் 5 பேருக்கும் லதா தான் வரும். ஓகே. செல்வலதா, ரத்னலதா, பிரேமலதா, புஷ்பலதா, ஹேமலதா அப்படின்னு வரும். 5 பேர். 3 பிள்ளைங்க, ஆண் பிள்ளைங்க. ஓகே. அண்ணன் பேர் ராஜேஸ்வரன், என் பேர் நாகேஸ்வரன், தம்பி பேர் மகேஸ்வரன் அப்படின்னு வரும். 3 பேர். ஈஸ்வரன் குடும்பம் 1 வார், ஈஸ்வர கோத்திரம். ஓகே. ஈஸ்வரன் குடும்பம் 1 வார். பெண்கள்னாக்கா விஷ்ணு கோத்திரம்னுவாங்க. சரி சரி. அது அப்படி தான் இருந்து நல்லா தான் இருந்தேன். ஒன்றும் இல்லை, அன்னைக்கு தான் வந்து போனான், வந்து எடுத்துகிட்டு போனான். அதுக்கப்புறமா ப்ளூடூத்லேருந்து வந்தாங்க. ப்ளூடூத்து ஓகேண்ணா. இது வந்துட்டு லைஃப் எப்போ வேணால் மாறும்ண்ணே. கண்டிப்பாக உங்களுக்கு மாறும். கண்டிப்பாக உங்களுக்கு மாறும்னு சொல்லிட்டு நாங்களும் ட்ரை பண்ணுறோம். எங்கள் மூலியமாக ஏதாச்சும் உதவி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பாக வார்த்தைங்க பழிக்கும் கண்டிப்பாண்ணே. இல்லைண்ணே, லைஃப் வந்து நிறைய பேருக்கு நிறைய பேர் லேட்டாகவும் மாறி இருக்கு, நிறைய பேர் சீக்கிரமாக மாறும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மாறும்னு சொல்லிட்டு நம்புகிறோம். கண்டிப்பாக மாறும். எனக்கே அந்த நம்பிக்கை வந்துட்டு இருக்குது. ஆமாம், மாறும். நான் கம்ப்ளீட்டாக க்ளீனாக மறுபடியும் பாடி பில்டராக வருவேன். ஆனால் காம்படிஷன் பண்ண தான் எனக்கு செய்கிற இன்ட்ரெஸ்ட், கற்றுக் கொடுக்குறதுல இன்ட்ரெஸ்ட், பயங்கரமான இன்ட்ரெஸ்ட். கண்டிப்பாக. உங்கள் பேர்? என் பேர் அப்துல் சமத். அப்துல் சமத். சமதா? முஸ்லீம் தானே. நான் நாகேஸ்வரன். என்ன இன்று தான். ஆனால் நான் சொல்லுவேன், எங்கே போவேன் ஃப்ரெண்டு, என் ஷாகுல் அமீது என் ஃப்ரெண்டு தானே. 2 பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தேனே, பாபு ரெட்டின்னு. அவனும் முஸ்லீம் தான். ஷாகுல்ன்றது சதன் ரயிலில் கொடுத்தேன். ஓகே ஓகே. இங்கே நாகேஷ் பிரசாத்னு கொடுத்தேன் பாரு, அவன் மைசூர்காரன், முஸ்லீம் தான். அப்புறம் ராதாகிருஷ்ணன் ஒரு தமிழ் பையன். ஓகே. அப்புறம் நல்ல தம்பின்னு ஒரு ஸ்ரீலங்கா. ஓகே. அட்லியஸ் அரசு தெரியுமா? ஆமாம், அட்லியஸ் ஜிம்மு வேலைச்சேரி. பெரிய ஜிம்மு, 5 ஜிம்மு 6 ஜிம்மு வச்சுருந்தான். 3 ஜிம்மு முட்டான், 3 ஜிம்மு தான் இருக்குது. அவன் அப்படி தான், அவன் ஸ்ரீலங்கா. எல்லாருக்கும் நான் அப்பாயின்மெண்ட் போட்டது தான் ஐசிஎஃப்பில் இருக்கும்போது. ஐசிஎஃப்லேருந்து ஏன்டா போனோம் நம்ம ஃபாரின் போகாமல் இருந்திருக்கலாமே. என் தலையத்தையே மாற்றி விட்டான். லியோ மேத்யூன்னு பேர் அவருக்கு. சரி சரி சரி. பிலிப்பினோ அவன். சரி, மாற்றி விட்டான். Taste the Daily.